தினமொரு வசனம். எபிரேயர் 12வது அதிகாரம் 5, 6 வசனங்கள். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கு அன்பான ஒரு தந்தையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஒருவர். எனவே எப்பொழுதும் அன்பாக பேசி அவர்களை அன்பாக நடத்துவதிலேயே அதிக கவனமாயிருந்தார். பிள்ளைகள் அவருடைய அதிகமான அன்பினை வார்த்தைகளிலும் செயல்களிலும் அதிகமாக கண்டனர். ஆயினும் அந்த பிள்ளைகள் ஒழுங்கற்றவர்களாகவும் நல் நடத்தை இல்லாதவர்களாகவும் மாறி போனார்கள். ஏனென்றால் அவர் ஒருபோதும் தன்னுடைய பிள்ளைகளை கண்டித்ததும் இல்லை, தவறுகளுக்காக தண்டித்ததும் இல்லை. தேவன் அன்பானவர் என்பதுதான் வேதாகமத்தின் முக்கியமான செய்தி. ஆனால் அந்த அன்பான தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை கண்டிக்கவும் சிட்சிக்கவும் செய்கின்றார் என்பது முக்கியமான இன்னொரு செய்தி. எனவே தேவன் தம்முடைய அன்பை உரிய விதமாக கண்டிப்பதிலும் தண்டிப்பதிலும் கூட வெளிப்படுத்துகிறார் என்பது தெரிய வருகின்றது. தம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று அறியப்பட்ட தாவீது தவறிய போது தேவன் அவனை கண்டிக்கவும் தண்டிக்கவும் தயங்கவில்லை. தம்மால் விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் வழி தவறி போதெல்லாம் அவர்களை கண்டிக்கவும் கடிந்து கொள்ளவும் தேவன் தயங்கவில்லை. அன்பு என்பது வார்த்தைகளிலும் நல்ல செயல்களிலும் மட்டும் அல்ல, இன்னொருவருடைய வாழ்க்கை எப்படி நலமாக இருக்க வேண்டும் என்ற நல்ல தரிசனத்திலும் வெளிப்பட வேண்டும். கண்டிப்பும் கடிந்து கொள்ளுதலும் சுட்டி காட்டுதலும் உணர்த்துதலும் எங்கே இல்லையோ அங்கே அன்பான வார்த்தைகளும் செயல்களும் நன்மையை அல்ல தீமையையே விளைவாக கொண்டு வரும். உரிய விதமாக கண்டித்து வளர்க்கப்படாத காரணத்தினால் ஏலியின் பிள்ளைகளும் தாவீதின் பிள்ளைகளும் சீர்கெட்டு போனார்கள் என்பது வேதாகமத்தில் நாம் காணும் உண்மை செய்திகள். ஆம், தேவனுடைய அன்பினை தேன் போன்ற வார்த்தைகளில் மட்டும் அல்ல, கசப்பான சில சிற்சைகளிலும் கூட நாம் கண்டுகொள்ள பழக வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.